தமிழ்நாடு முதலமைச்சருடைய சித்தி ஷீலாவா நீங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா நீங்க அதெல்லாம்? நம்ம குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி ரீச் கொடுத்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் கஷ்டம்லாம் பட்டு அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தை சொன்ன உடனே சி ஜோசப் விஜய் எனும் நான் கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம். சார் வந்து எப்பவுமே சைலண்ட் தான். இப்ப நான் சார் சொல்ல சார் எங்களுக்கு ஹார்டா இருக்கு நீங்க சார் சொல்றது. உங்க நம்ம வீட்டு அவருக்கே கேட்டா ஆடா இருக்கும், கோச்சுக்காரு. சண்டை போடுறது பசங்களோட ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு அனுப்புவாங்க. ஆமா ஆமா. உடனே பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, அர்ஜென்ட்டா வாங்க உங்க பையன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் விஜய் கிட்ட இருந்து ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன சேலரி இருக்கும்ல, அப்போ விஜய் வித்யா அந்த பாப்பாவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மாமா வந்து ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து நாங்களாம் அவரை விஜயா தான் பார்த்தோம். சாதாரண ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் நடிக்க வரேன்னு சொன்னோடனே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப சைலண்ட். அப்போ நான் வந்து கை காட்டினேன், அவரும் கை காட்டினாரு. கை காட்டிட்டு அப்புறம் நான் இது வந்து நம்ம விஜய் இல்லை சிஎம்ன்ட்டு எப்படின்னா அதுக்கு அப்படின்னாரு. பர்சனல் விஷயத்தையும் விமர்சனம் பண்றப்போ இப்படிலாம் கிடையாது, ஏன் இப்படி பண்றாங்க, அரசியல்லாம் இப்படி இருக்குமா அப்படின்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் இப்படி இல்லாத நியூஸ் தான் நிறைய வரும். ப்ரொவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட ஆக்டர் ஷீலா அவர்கள் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். ஆக்டர் ஷீலான்றதை தாண்டி இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய சித்தி ஷீலாவா நீங்கள் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா நீங்கள் அதெல்லாம்? பார்த்தேன். சூப்பர். நீங்கள் அவர் வந்து சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொன்னோன்னே நீங்கள் கொடுத்த அந்த ரியாக்ஷன் வந்து அதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாரோட ரியாக்ஷனாக இருந்துச்சு. அது ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு இருந்துச்சு. சொல்லுங்க அதை பத்தி. அது பார்க்கும்போது சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொன்ன உடனே நானாவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னு நான் இதை வீடியோ பார்த்த பிறகுதான் எனக்கே தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். நினைச்சோம் அவர் வந்த பிறகு இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோம். பட் நம்ம குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி ரீச் கொடுத்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் கஷ்டம்லாம் பட்டு அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தை சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். ஃபேன்ஸ் ஆகட்டும், அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் ஆகட்டும், ஃபேன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவர் சொன்ன மாதிரி தான் உங்கள் விஜய், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன் தம்பின்னு அப்படின்ட்டு உறவாக கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுடைய மகன் விஜய் அவர் வந்து அப்படி சொல்கிறப்போ பர்சனலாக உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா? எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா உங்களுக்கு அது தனி சந்தோஷமாக இருக்கும். அது சொல்லுங்க. நானே குழந்தை மாதிரி என்னமோ என்னடா இவ்வளோ இந்த வயசுல இது இப்படி குதிக்குதுன்னு கூட நினச்சிருப்பாங்க. எத்தனை தடைகள் மேம். ஃபஸ்ட்டு வந்து கட்சிலாம் ஆரம்பிக்க மாட்டேன்னாரு, ஆரம்பித்தார். கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொன்னாங்க, மாறிச்சு. 234 தொகுதியில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு சொன்னார், எல்லா இடத்துலையும் நிற்க வச்சார். கூட்டணி கூட்டினா தான் ஜெயிக்க முடியும்னாங்க, தனியாக நின்னார். 2 சீட்டு 3 சீட்டு தான் ஜெயிப்பேன்னு சொன்னார். 108 சீட்டு ஜெயிச்சாரு. ஜெயிச்சாலுமே ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிஎம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு சினிமா பார்க்குறப்போ ஒரு சினிமா மாதிரி தேர்தல் வந்து மாறிட்டு இருந்துச்சு. அவ்வளோ பரபரப்பு, நொடிக்கு நொடி பிரேக்கிங் நியூஸ். எல்லாருமே வந்து 24/7 இளைஞர்கள் எல்லாமே இப்போ வந்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. நம்ம வீட்டில இருந்து ஒரு மாற்றம் நடந்திருக்குன்றப்போ அது எப்படி மேம் இருக்கு? நம்ம வீட்டு பையன் ஒரு மாற்றம் நடத்திக்கிட்டு இருக்காரு. சிஎம் சார் விஜய் சார் வந்து எப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங் போட்டார் அப்போலேருந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான். ஒரு விழா பார்க்கும்போதும். ஆனால் நல்லா கண்டிப்பாக தெரியும் இது டெஃபினட்டாக இவர் வந்து சக்ஸஸ் நோக்கி தான் போகிறாருன்றது மட்டும் தெரியும். பட் ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போதும் பாவம் பையனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ற வருத்தம் கொஞ்சம் அந்த டைம்லலாம் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி அவர் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அதெல்லாம் தாண்டி இந்த வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக சக்ஸஸ் கொடுத்துட்டாரு. சின்ன வயசுலேருந்து இப்படிதானே மேம்? ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப பொறுமையாக, மெச்சூர்டாக தான் அணுகுவாரா எல்லா விஷயத்துலையுமே? சின்ன வயசுலேருந்தே சைலண்ட் தான் அவரு. சார் வந்து எப்பவுமே சைலண்ட் தான். இப்போ நான் சார் சொல்ல சார் எங்களுக்கு ஹார்டாக இருக்குது நீங்கள் சார் சொல்கிறது. உங்கள் நம்ம வீட்டு அவருக்கே கேட்டால் ஹார்டாக இருக்கும், கோச்சுக்காரு. அவர் அப்படிலாம் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். பட்
அவரோட பொசிஷனுக்கு நான் மரியாதை ஆனரபிள் கொடுப்பேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. கண்டிப்பா. ஓ. சீஃப் மினிஸ்டர்ல சிஎம் சொல்றேன். ஆ. சார் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸா. ஆமா. சரி, சிஎம் வந்து சின்னதுல இருந்தே ரொம்ப அமைதி தாங்க அவரு. இது நிறைய இடத்துல எல்லாரும் சொல்லியிருக்கோம். அவர் ரொம்ப குவைட்டு தான். ரொம்ப அந்த மிஸ்யூஸ் இல்லை. இந்த குறும்புத்தனம், விளையாட்டுத்தனம் அதெல்லாம் இல்லை. சும்மா அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. எல்லாம் நல்ல இதாக ஹாப்பியாக அந்த மாதிரிலாம் இருப்பார். பட்டு சில பசங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்கல்ல, சண்டை போடுறது பசங்களோட. ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு அனுப்புவாங்க. உடனே பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, அர்ஜென்ட்டா வாங்க உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த மாதிரிலாம் விஜய் கிட்டேருந்து ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப பயம். நீங்க அவர் என்னன்னு கூப்பிடுவீங்க? லைக் வந்து இப்போ நீங்க வந்து சிஎம் வருது சார்ன்னு சொல்றீங்க, விஜய்ன்னு சொல்லிட்டேன் இப்போ. அது வந்துருது. அப்படியே கூப்பிட்டு உங்களுக்கும் அவருக்கான பாண்ட் எப்படி மேம்? லைக் சின்ன வயசுல நீங்க உங்களுடைய அக்கா சோபா அக்கா கூட இருக்கப்போ, வீட்டில் இருக்கப்போ உங்க கூட எப்படி பழகுவாரு? உங்க பாண்ட் பத்தி சொல்லுங்க. நல்லா ரொம்ப எங்கள் ஃபேமிலி, எஸ்பெஷலி எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் விஜய் சார். ஏன்னா என் பசங்க 2 பெரிய பையன் வந்து விஜய்க்கு இமீடியட் கசின். அதனால அவங்கெல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க, ஒன்றா விளையாடி ஒன்றா வளர்ந்தவங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி சாருக்கு. எப்படி பழகுவாருன்னா, நாங்கள் மாமாவோட அந்த முதல் வீடு, அந்த விருகம்பாக்கம் வீடு இருக்குல்ல, அதில் முதல்ல ஷூட்டிங்லாம் விட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் தான் அங்கே வந்து வீட்டில் சும்மா இருக்கனே, நாங்கள் இருந்து நான் தான் அது ஃபுல்லாக இது பண்ணுவேன். வீட்டில் எதுக்கு சும்மா உட்காந்துருக்கேன், இங்கே வந்து உட்கார மாமா ஒரு நாள் சொன்னாங்க, அக்காவும் மாமா. அதனால் அங்கே போய் அது பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. குஷ்பு ஷூட் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. கீழே பெரிய ஹாலில் ஷூட் நடந்துருந்தது. மேலே வந்து ஒரு சின்ன ரூம், சிட் அவுட் மாதிரி இருக்கும். அங்கே தான் நான் இருப்பேன். ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நேராக வந்து அந்த யூனிஃபார்மோட நின்றுட்டு என் பக்கத்தில் நின்றுட்டு ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தது ஸ்கூல் டேஸில். அப்போ ஆமாம், இங்கே நின்றுட்டு அவர் வீட்டில் நின்றுக்கிட்டு ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் என் கூட. இப்போ பாருங்க, அவரு எல்லாரும் அண்ணாந்து பார்க்குறோம். அண்ட் பதவி இருக்கிறப்போ விஜய் சார் கூட சொன்னார் என்னன்னா, நான் உங்களில் ஒருத்தன் தான், ஏழ்மையிலிருந்து தான் வந்திருக்கேன், எல்லா கஷ்டத்தையும் நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் அவங்க சின்ன வயசுலேருந்து அவர் கூட ட்ராவல் ஆகிறப்போ ஃபினான்ஷியலாக எஸ்எஸ்சி சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கப்போ அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி மேம் இருந்துச்சு அந்த சூழ்நிலையில்? இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ரொம்ப நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அவங்க வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தாங்க. விஜய்லாம் சின்ன நான் இருக்கும்போது அக்கா மாமெல்லாம் ஒரு சின்ன வீட்டில் ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன சேலரி இருக்கும்ல. அப்போது வித்யா அந்த பாப்பாவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மாமா வந்து ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து சிஎம் சாருக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அதெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி ஆனாங்க. கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். எஸ் எஸ். அண்ட் உங்களுக்கும் உங்கள் அக்கா ஷோபாக்கும் இருக்க பாண்ட் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்க, நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. உங்களோட பாண்ட் எப்படி மேம்? நீங்கள் வந்து நீங்கள் அடிச்சுப்பீங்களா? நீங்கள் எந்த மாதிரி சிஸ்டர்ஸ்? நாங்கள் அடிச்சுக்கலாம் மாட்டோம். சின்ன வயசுலேருந்தே அடிச்சுக்கிட்டு எல்லாம் வளரல. ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இப்போவும் அக்கா வந்தாங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு ரூமில் போய் கதை சாத்திட்டோம்னா எல்லா கதையும் பேசிட்டு இருப்போம். நான் போனாலும் அப்படிதான், எல்லா கதையும் பேசிட்டு இருப்போம். யாரை திட்டுறதுனா திட்டிக்கிறது, வீட்டுக்குள்ளேயே என்னவோ அதெல்லாம் இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் ஜாலியாக ஷேர் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நேராக அக்கா வீட்டுக்குள்ளே போய் காட்டேஜ் திறந்து அவங்க சாரி எல்லாம் எடுத்து நான் தான் முதல்ல கட்டுவேன். சூப்பர் மேம். அண்ட் விஜய் வந்து யாரோடைய பையன்? லைக் வந்து மம்மி பாயா இல்லை வந்து அப்பா பாயா? அவர் வந்து யாருக்கு ரொம்ப செல்லம்? அவர் 2 பேருக்கும் செல்லம். இந்த சினிமா விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அப்பாவோட கைடன்ஸ் ரொம்ப இது பண்ணாரு. அம்மா ரொம்ப செல்லம். 2 பேருமே 2 பேர்ட்டுமே செல்லம். அம்மா செல்லம் தான் ரொம்ப. ஏன்னா ஷோபா மேம் வந்து பாடல்களும் பாடியிருக்காங்க. அவங்க பாடின பாடல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. திருப்பாச்சி படத்தில் வந்து ஏழைங்க பாலைங்க மனசு வச்ச நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அவங்க பாடின லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிப்பீங்களா? நீங்களும் ஷோபா மேம் ஆகட்டும் 2 பேரும். அக்கா வந்து ரெக்கார்டிங் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த பாட்டு போட்டு காட்டுவாங்க. அந்த டைமில் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டு வர டைமில் இருந்ததுன்னா அந்த சாங்ஸ்லாம் நான் வெளியே வரத்துக்கு முன்னாடியே கேட்பேன். அக்காவும் சிஎம் சார் பாடினதெல்லாம்.
ஹாப்பியா இருக்கும். இன்னும் அவர் வந்து அவர் நடிக்க வருவாருன்னே ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் யாருமே எதிர்பார்க்கலல்ல. ஓகே. எஸ். நாங்கெல்லாம் அவரை விஜயா தான் பார்த்தோம். சும்மா ம். சாதாரண ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ம். திடீர்னு அவர் நடிக்க வரேன்னு சொன்னோடனே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப ம். சைலண்ட். ஆ. அவ்வளோ காமா இருக்கவரு ஆக்ட் பண்றான்னு இது எல்லா அக்கா மாமா கூட சொல்லியிருக்காங்கல்ல நிறைய இடத்துல. அந்த மாதிரி திடீர்னு தான் சினிமாக்கு வந்தாரு. ஓகே. ஆனா ஸ்க்ரீன்ல பார்த்த உடனே நம்ம விஜயா இது இப்படி இப்படி டான்ஸ் ஆடுறாரு நம்ம விஜயா டான்ஸ் கிளாஸ்லாம் போல நான் ரொம்பலாம் ஆடி மூவில ஆடுற அளவுக்கு வீட்டில் எல்லாம் ஃபங்க்ஷன்ல எல்லாம் சும்மா சின்ன சின்ன இது எல்லா பசங்களும் சேர்ந்து ஆடுறது. மற்றபடி இவ்வளோ ஹெவியாலாம் ஆடி நாங்க பார்த்ததே இல்லை. ஸ்க்ரீன்ல தான் பார்த்தோம். ஓகே. ஸோ அது எப்படி நடந்ததுன்னே தெரியல. ரூம்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரா என்னன்னே அது கூட தெரியல வெளியில. அந்த அளவுக்கு அவர் ஒரு ஆமா. பேச வெளியில எதுவுமே தெரியாது. அதான் டைரக்டர்ஸும் சொல்லுவாங்க, ஷாட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடமே தெரியாம ஒரு மாதிரி குவைட்டா தான் இருப்பாரு. ஆமா ஆக்ஷன்னு சொல்லிட்டா எங்க இருந்தா அந்த எனர்ஜி வருமோ, ஆமா. எப்படி நடிப்பாரோன்றது வந்து ஆமா. தெரியலன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. டான்ஸ் மூமெண்ட்ஸ் கூட ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ஷூட்ல சொல்றேன். ஆமா. ஆடுறதெல்லாம் கிடையாது. பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு உடனே டேக்குன்னு போயிடுறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் வந்து இன்பார்ன் டேலண்ட் இல்ல. எஸ். எல்லாருக்கும் அது வராது. நம்ம கத்துக்கிட்டாலே வேர்த்து வேர்த்து விறுவிறுத்து அது எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணி அப்படிதான் பண்ணோம். தப்பு இல்லை. அது அப்படிதான் எல்லாருமே பண்ணுவாங்க. பண்ண முடியும். ஆனா இவர் பார்த்துட்டு உடனே ஆடுறாரு. ஸோ இப்போ இந்த பாலிடிக்ஸ் என்ட்ரி பற்றி ஃபேமிலியில் உங்கள்கிட்ட யாராவது ஷேர் பண்ணாரா? நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா? உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா ஃபேமிலியில்? ஷோ மேம்கிட்ட ஆகட்டும், உங்கள்கிட்ட யார்ட்டையாச்சு? இல்லை நான் எனக்கெல்லாம் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன். அவர் அப்போ நடிச்சுக்கிட்டு தானே இருந்தாரு. அப்பவே வந்து பாலிடிக்ஸ் பிளான் இருந்தது வரணும்ன்ட்டு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அடுத்து பாலிடிக்ஸ்க்கு வரணுன்ற பிளான் இருந்தது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி அவங்க பேரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி வந்தே 2 இயர்ஸ் தானே ஆகுது அவர் ஆரம்பிச்சே. இப்போல்ல சிஎம் ஆயிட்டார் பாருங்க. அதான் காட்ஸ் கிஃப்ட். எஸ். அண்ட் நீங்கள் பேசிக்கிட்டீங்களா மேம்? லைக் நீங்களாகட்டும், நம்ம வந்து விஜய் சாரை வந்து அவர் பிஸியாக இருக்காரு, எதுவும் பேச முடியாமல் இருந்திருக்கலாம். பேசுனீங்களா சிஎம் ஆனதுக்கு அப்புறமேட்டு? இல்லை கொஞ்சம் முடியல. நான் ஆனால் அன்னைக்கு வந்து அக்கா நாங்கெல்லாம் ஒன்றா தான் போனோம். பிளான் பண்ணி அந்த சீட்லலாம் உட்காரல. அது கரெக்டாக என்னமோ அமைஞ்சுது. அப்படியே தான் உட்காந்துருந்தேன். சிஎம் சார் வந்து ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு சும்மா எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்து ஒரு இது பண்ணாருல்ல. அப்போ நான் வந்து கை காட்டினேன். அவரும் கை காட்டினாரு. கை காட்டிட்டு அப்புறம் நான் இது வந்து நம்ம விஜய் இல்ல சிஎம்ன்ட்டு எப்படின்னா அப்படின்னாரு. அது வந்து எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் அவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்கிறப்போ பார்க்காம அப்படியே ஒரு உணர்வு பூர்வமா வந்து பேசினாரு. அதெல்லாம் யாருமே அப்படி பண்ணது இல்லையா இது வரைக்கும், வரலாற்றுலயே அப்படி நடந்தது இல்ல. அந்த அளவுக்கு பேசுறப்போ உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. நீங்க அங்க அந்த இடத்துல பக்கத்துல இருந்து பாத்தீங்க. அந்த ஆரா எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு அதான் அப்படி கிளாப்ஸ் தான் சவுண்டு கேட்க காதுல பேசிட்டு போயிடுச்சு. நான்லாம் வந்து அவர் பேச 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 கிளாப் பண்ணிட்டே இருந்தேன். நான் எப்படி இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஜாலி டைப் தான். ஆனா வந்து கொஞ்சம் பப்ளிக்லலாம் இருந்தால் கொஞ்சம் அடக்கி வாசிக்க. ஆனால் அன்னைக்கு வந்து அப்படி என்னால் இருக்க முடியல. நான் ரொம்ப ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அதனால வந்து அது பார்க்கும்போது அவர் பேச 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 கை தட்டிகிட்டே உட்காந்துருந்தேன் ஃபுல்லாக. அண்ட் பொது பணிக்கு வரப்போ நிறைய விமர்சனங்கள் வரும் மேலே, நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ ஃபேன்ஸ் ஆகிய மக்களாகட்டும், சில பேர் அவங்களோட தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பராக அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் அது ஷோவா மேம்கிட்ட பேசி நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு அந்த விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வைக்கிறப்போ ஒரு தாயா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை விமர்சனங்கள் வைக்கும்போது எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் மேலே ஒரு விமர்சனம் தப்பான விமர்சனம் வரும்போது வருத்தமாக தான் இருந்தது. பட் பழகிடுச்சு. இவங்க வேற இதே தான், இவங்க இப்படி தான் கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அதனால வந்து போக போக அது ஒன்றும் இப்படி தான் பேசுவாங்க, அதெல்லாம் மீறி நம்ம ஆள் வந்துருவாரு அப்படின்றது. இது ப்ரொஃபஷனல் விஷயமா பர்சனல் விஷயங்களையும் தாண்டி பர்சனல் விஷயத்தையும் விமர்சனம் பண்ணுறப்போ இப்படிலாம் கிடையாது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அரசியல்லாம் இப்படி இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க? கண்டிப்பா ஏன் இப்படி இல்லாதது நியூஸ் தான் நிறைய வரும். கொஞ்சம் கூட அதில் உண்மையே இருக்காது. அந்த நியூஸ் நிறைய வரும். அது பார்க்கும்போது கொஞ்சம் என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்க. அவங்க சேனலோட இதுக்காக அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வந்து ஒருத்தர் மேலே ஏதாவது அதில் ஒரு சின்ன உண்மை இருந்தால் கூட பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன்.
நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கூட உண்மையே இருக்காது. ஆனா அப்படியே உண்மை மாதிரி வரும். அது பார்க்கும்போது நம்மளுக்கே ஏய் நிஜமாலுமே இது உண்மையா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஐயையோ! நம்ம இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. இத போய் நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டேன்ட்டு சும்மா ஒரு ஜாலிக்கு பார்த்துட்டு விட்டுறது. அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா மேம்? இந்த விஷயங்கள் இதெல்லாம் உண்மையே இல்லையே, இத ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் எல்லா விஷயமும் அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்து ம். எல்லாமே அவரை பத்தி தப்பா வந்த நியூஸ் எல்லாமே, ம். நெகட்டிவா வந்த நியூஸ் எல்லாமே அது பொய்ன்னு தெரியும். அப்படியே ம். பார்த்துட்டு சரி நான் டைம் பாஸுக்கு பார்த்துட்டு விட்டுறது. நீங்க இப்ப அவர்ட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. டைரக்ட்டா நம்ம பேச முடியாது. பிஸியா இருப்பாருன்றப்போ, ஆமா. நீங்க உங்க அக்காகிட்ட ஷோபா அவங்கள்ட்ட பேசலாம். அவங்கள்ட்ட பேசுறப்போ, அவங்களோட மனநிலைமை எப்படி மேம் இருந்துச்சு இல்ல இதுல? அவங்க நானாவது பார்ப்பேன். அவங்க போஷிலா இது அவங்க நான் பார்க்கறதே இல்ல. நான் வந்து அந்த பக்கமே போறதில்ல. அதெல்லாம் பார்க்கறதே இல்ல. போர் அது. அவங்க ரொம்ப மியூசிக்ல இன்ட்ரெஸ்டடு. ஓகே. அதனால அவங்க ரொம்ப அதில தான் அவங்க ஃபுல் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த ம். கிளாசிக்கல் மியூசிக், கிளாஸுக்கு போறது, பாடுறது. அதில தான் நான் தான் கொஞ்சம் ஃபோன்லலாம் ரொம்ப இருப்பேன். ம். அக்கா வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோன்லாம் இது பண்றதில்ல. அதெல்லாம் நான் பார்க்கறதே இல்ல. "நீ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா?" அப்படின்னு என்ன கேட்பாங்க. சூப்பர். அண்ட் இப்போ ரீசென்ட்டா வந்து எல்லாருமே நியூஸ் பக்கம் திரும்பிட்டாங்க மேம். யங்ஸ்டர்ஸ் ஆமா. எல்லாரும் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே ஐபிஎல்க்கு ஒரு கிரேஸ் இருக்கும். ஆமா. ஐபிஎல் ஆவது, கிபிஎல் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நியூஸ் 24/7 லைவ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நியூஸ் சேனல்ஸுமே வந்து சட்டசபை உள்ள நடக்கிற விஷயங்கள், அசெம்பிளில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே யாரும் பார்க்க மாட்டாங்க. மக்கள் எல்லாருமே வந்து அத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே மாறிடுச்சுல்ல. எஸ். நம்ம சிஎம் சார் வந்த விஜய் சிஎம் வந்த பிறகு ட்ரெண்டே மாறிடுச்சு பாருங்க. ம். பழைய நியூஸ் மாதிரி பழைய எலெக்ஷன், சட்டசபை நியூஸ் ம். எல்லாம் வரும் எப்பவுமே ம். நம்ம ம். பார்த்துருக்கோம். பட் இது வந்து ஒரு சினிமா டெய்லி வந்து இல்ல டெய்லி ஒரு மூவி பார்க்குற மாரி இருக்கு. டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு நியூஸ் வருது. சிக்ஸர் அடிச்சுட்டே இருக்காருல்ல பார்ப்போம். ஆமா. இன்னைக்கு வந்து செஞ்சுரி தான். அடுத்து செஞ்சுரி. ஸோ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 நாட்களே அவ்வளவு குற்றச்சாட்டு வெட்டிச்சிருந்தாங்க. டிவிகே மேல, விஜய் சார் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் சார் எதுவுமே சொல்ல, ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. நாங்க வந்து துள்ளலா பேசுறவங்க கிடையாது. எங்களுடைய செயல் வந்து காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. So நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் சொன்னேனே, எப்பவுமே விஜய் ரொம்ப பேச மாட்டாரு, செயல்ல காட்டுவாருல்ல. ம். அவரு பண்றது, அவர் நினைக்கிறது கூட இருக்கவங்களுக்கே தெரியாது. ம். அவரு மனசுக்குள்ளேயே டிசைட் பண்ணிடுவார். ஓகே இதுதான். நம்ம இப்ப நடிக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு வரப்போறோம். இதை ம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் அவரு டிசைட் பண்ணி அது அந்த விஷயங்கள் கூட வெளியிலே தெரியாது. ம். சும்மா சிரிச்சுட்டே அவர் பாட்டுக்கு இருப்பாரு. அவ்வளவுதான். நாங்க பார்த்த வரைக்கும். அது மாதிரி அவரு அதெல்லாம் ஒண்ணும் இது பண்ணவே இல்ல. அவரு இலக்க நோக்கி போய்க்கிட்டே இருந்தது. அவ்வளவுதான். அண்ட் உங்களுக்கு எப்பயாச்சும் இது தோணியிருக்குமா மேம்? நம்ம படம் பண்றோம், நடிச்சுட்டு இருக்கோம், லைக் சீரியல் பண்றப்போ விஜய் சாரோட சித்தி இவங்க, விஜய் சாரோட சித்தி இவங்கன்ட்டு ஒரு மாதிரி பேசுற விஷயங்கள், அது சில பாசிட்டிவா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கா? கேட்டிருக்காங்க என்ன நிறைய ம். பேரு. நீங்க ம். ஏன் சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் மூவில விஜய் சார் படத்திலேயே ம். பண்றாங்கல்ல. மதர் ம். கேரக்டர் யா. எல்லாம் நிறைய ம். ம். சீரியல் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். அப்ப வந்து என்னோட கொலீக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ம். ஏம்மா நீங்க பண்ணல ம். விஜய் சாரோட அப்படின்னு. இதே பதில் தான். தெரியல அது சந்தர்ப்பம் வந்தா நிச்சயமா கூப்பிடுவாரு. ம். ம். நாங்க ஆனா இவனுக்கு பண்ணுன்னு நாங்களும் அவரை தொந்தரவு பண்ண மாட்டோம். அதுதான் நான் தான் சொன்னேன், சினிமா பத்தி யாரும் பேசு. மீட் பண்ணும்போதும் பேச மாட்டோம். ம். ம். பொதுவான விஷயங்கள், குழந்தைங்கள பத்தி அது இது அதுதான் பேசுவோம். அப்படிதான் அது மிஸ் ஆச்சு. எனக்கு அந்த ஒரு குறை இருக்கு. விஜய் சார் கூட சிஎம் சார் கூட ஆமா ஒர்க் பண்ணலேன்ற ஒரு குறை இருக்கு. படமும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே மேம். என்ன பண்றது? அந்த கடைசி வருத்தம் எனக்கும் இருக்கு. எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபேமிலில எவ்வளவு வருத்தம் மேம் அது? அது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தம் தான். ம். எனக்கு ரொம்பவே என்னன்னா விஜய் சார் நம்ம வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது இனிமே. அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்னும் போதெல்லாம் கொஞ்சம் அடா அப்படின்னு இருந்தது. ஆனா நல்லது தானே. அவர் அடுத்த மக்களுக்கு ஸ்டெப்புக்கு எடுத்து எஸ். வச்சு போகும்போது அவர் டிசைட் பண்ணி அவர் வந்து ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா பண்ணணும்னு நினைச்சு அவர் டிசைட் பண்ணது நல்ல விஷயம்தான். பழகிட்டோம். ஸோ அந்த சிஎம் செரிமனி முடிச்சுட்டு நீங்களாகட்டும், ஷோபா மேம் ஆகட்டும், சந்திரசேகர் சார் ஆகட்டும், நீங்க பேசின விஷயங்கள் என்ன மேம் இருந்துச்சு? நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்க ஃபேமிலியில? நீங்க பேசுனீங்களா அதுக்கப்புறம்? அங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேரா அக்கா வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் எல்லாம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் இங்க வந்தோம். வந்தேன் நானு. ம். ம். எல்லாருமே என் கசின்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆமா. ம். அண்ணிலாம் வந்திருந்தாங்க கூட. ம். எல்லாருமே அக்காவோட அவங்க காரு பின்னாடி அவங்களோட தான் எல்லாம் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அவங்களோட தான் போயிட்டு வந்தோம். அவங்க போயிட்டு தான் இங்க வந்தோம். ம். ம். கொஞ்ச நேரம் பேசினோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுல்ல. எல்லாரும் ஒரு மாதிரி இதா என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தோம். ஆனா சந்தோஷமா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ம். ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸ் அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது.
இல்லை கசின்ஸ் எல்லாருமே வந்து எல்லாரும் இருந்தோம். ஒரு சந்தோஷமா ரிசல்ட் அப்போ கூட வீட்டுக்கு போய் பிளஸிங் ஆமா, வாங்கிட்டு அன்னைக்கு தான் என்னால போக முடியல. நான் அம்பத்தூர்ல ஷூட்ல மாட்டிக்கிட்டேன். ஐயோ அன்னைக்கு போய் வந்தேன்னா நான் விஜயை பார்த்திருப்பேன். பார்க்க முடியல. விஜய் சாரை பார்த்திருப்பேன். அன்னைக்கு நான் வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு. ஓகே அப்புறம் டிராஃபிக்ல அவ்வளவு தூரம் போகவே முடியாது. அன்னைக்கு வேற அந்த ஏரியாலாம் ரொம்ப விஜய் சார் வராருன்ற ஒரு இதுல இருந்தது. அவங்க எல்லாம் போனாங்க, எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அச்சோ பார்க்க முடியல. அடுத்து எப்போ பார்க்க போறீங்க சிஎம் சாரை உங்க விஜய? ஆசைப்படுறேன். இப்பவே பார்க்கலான்ற சந்தர்ப்பம் வந்ததுன்னா என்ன அந்த கை தட்டின பாருங்க, இப்ப குதிப்பேன். அதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கணும்ல, பிஸியா இருக்காருல்ல. பார்க்கலாம். ஆசைப்படுறேன், ரொம்ப சீக்கிரம் அது நடக்கணும்னு நடக்கும். சரி ஓகே மேம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ Thank you. நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக Thank you so பதில் much. சொன்னதுக்கும் Thank உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். ஃபைனலாக உங்களுடைய சிஎம் சார், மக்களோட தமிழ்நாடு மக்களுடைய சிஎம் சார், உங்களுடைய சன், அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சிஎம் சாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா, அவர் அவர் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப அந்த பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கேர் எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நல்லா கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கோங்க சிஎம் விஜய் சார். ஹெல்த் பார்த்துக்கோங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. இதே மாதிரி சிக்ஸர் அடிச்சிட்டே இருங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. சிஎம் சாருக்கு சொல்லிட்டீங்க, உங்களுடைய சன் விஜய்க்கு என்ன சொல்ல போறீங்க? விஜய்லேருந்து தானே அவர் சிஎம் ஆயிருக்காரு. ப்ரொஃபஷனலாக ஒன்று சொல்லிட்டீங்க, பர்சனலாக விஜய் சாருக்கு ஒன்று சொல்லணும்ல உங்களுடைய பையனுக்கு? இதேதான் விஜய் சாருக்கு நான் சொல்லணும். அது விஜய் சாருக்கும் சரி, சிஎம் சாருக்கும் சரி, ஹெல்த் பார்த்துக்கணுன்றது தான். ஏன்னா அவங்க இருக்க பிஸியில் கொஞ்சம் எப்பவுமே விஜய் ஒன்றும் பெருசா சாப்பிட மாட்டாருல்ல. அவரு ரொம்ப கம்மியா சாப்பிட்றது. ஒன்றும் ஃபுட்டி கிடையாது அவரு. அதனால கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அது ஒண்ணுதான் என்னோட ரிக்வெஸ்ட். நீங்க சமைச்சு அந்த மாதிரி எல்லாம் மேடம்? அதுதான் நான் அதெல்லாம் அது ஒரு பீரியட் அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு மீன்ஸ் பண்ண முடியல. ஓகே. நீங்க சமைச்சு தருவீங்களா? லைக் என்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அது பிரியாணி பண்ணுங்கன்னு, நான் பிரியாணி பண்ண ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிரியாணி பண்ணி வைங்க ஆண்டின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் நல்லா குக் பண்ணுவேன். ஓகே. அதே மாதிரி நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. பிஸியா கொஞ்சம் அது ரொம்ப பிஸி ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே அதெல்லாம் எதிர்பார்க்க முடியல. நான் ஒரு பக்கம் ஷூட்டிங் ஓடிடுவேன். எல்லாருமே என் பசங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க. விஜய் சார் பிஸியா இருந்தாரு. ஸோ அதெல்லாம் அடிக்கடி பண்ண முடியல. இப்பெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. நாங்க என்ன கேட்டுக்கிறோம், ஃபேமிலி டைம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அடிக்கடி நீங்க பாத்துக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இது நீங்க ஃபேமிலியா அடிக்கடி மீட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நாங்க ஆசைப்படுறோம். அதுதான் கண்டிப்பா. அதுக்கு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். பட் அது கொஞ்சம் பிராக்டிக்கலா அது கொஞ்சம் இதா இருக்கு. பார்ப்போம், எப்பவுமே பார்ப்போம். ஃப்ரீயா இருக்கும்போது பார்ப்போம், ஃப்ரீயா இருக்கும்போது பேசிக்குவோம். ஏதாவது நல்ல பர்த்டே வெட்டிங் டே எல்லாம் வந்தா விஷ் பண்றது அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நல்லதே நடக்கட்டும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.